சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனக்கு கொஞ்சம் நார்த்தங்காய் கிடச்சிதுங்க. ஸோ அதை அப்படியே வேஸ்ட் ஆக்காமல் நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ண போகிறேங்க. இந்த பாருங்கள், இந்தமாரி மீடியம் சைஸாக எனக்கு ஒரு 6 நார்த்தங்காய் கிடச்சிது. நல்ல தண்ணியில் குக்கிங் வாட்டரை நல்லா தளன்னு தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இந்த நார்த்தங்காயை அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுடு தண்ணியிலே அப்படியே கிடக்கட்டுங்க. ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே அதாவது தண்ணி கொஞ்சம் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி ஆறுற வரைக்கும் இந்த நார்த்தங்காய் இதிலே இருக்கட்டுங்க. இது ஏன் அப்படி இதில் போடுறோம் அப்படின்னா, நார்த்தங்காய்னாலே அதுக்கு ஒரு கசப்பு தன்மை உண்டு. எலுமிச்சம், நார்த்தங்காய், கிடாரங்காய் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம ஊறுகாய் போடும்பொழுது அந்த கசப்பு தன்மையை எடுத்துருங்க. இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு வைக்கும்பொழுது சில பேர் இட்லி பானையில் ஒரு 5 நிமிஷம் வச்சு வேக வச்சு கூட எடுப்பாங்க. அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். இந்த கசப்பு தன்மை போகிறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு வைக்கிறது. இப்போ இதை எடுத்து நல்ல ஒரு துணியால் தொடச்சிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சின்ன பீஸாக நறுக்க முடியுமோ நறுக்கிட்டு, இதை நறுக்கும்போது இதுலேருந்து சாறு வரும். அதை கீழே ஊற்றிடாதீங்க, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கும்போது கொட்டையெல்லாம் வரும், அதெல்லாம் மட்டும் பொறுக்கி தூக்கி போட்டுட்டு இந்த சாரோடு அப்படியே நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை நறுக்கிட்டு உப்பு சேர்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ உப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சேர்த்து அடுத்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இப்போ இதை எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க நான். ஸோ நார்த்தங்காய் ஊறுகாய் இப்போ சீசன் கிடையாது, பட் இருந்தாலும் எனக்கு கிடைச்சதுனால நான் இதை வேஸ்ட் பண்ணாமல் ஊறுகாயாக போட்டுடலான்னு போடுறேங்க நான். இப்போ பாருங்கங்க, இந்த நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு இந்த நார்த்தங்காயை நறுக்கி நான் ஒரு 5 டேஸாக நல்லா குலுக்கிட்டு வெயிலில் வச்சு எடுத்தேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா காஞ்சி போய் சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மீடியம் சைஸ் நார்த்தங்காயை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே காமிச்சேன், அதை தான் நறுக்கி பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா காஞ்ச இந்த நார்த்தங்காயில் நல்ல ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை போட்டுருங்க. இந்த பாருங்கள், எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்ல இதயம் நல்லெண்ணெய் ஆர் செக்கு நல்லெண்ணெய் ஒரு 250 mlங்க இந்த எண்ணெய். இது எண்ணெய் காஞ்சதும் நல்லா ஒரு டீஸ்பூன் கடுகை வெடிக்க விட்டு அப்படியே இந்த சூடாக இருக்கிற எண்ணெயே இதில் ஊற்றணுங்க. அதுக்கு முன்னாடி இதில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளுங்க, அதை இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த சூடாக இருக்கிற எண்ணெயை இதில் ஊற்றி நல்ல கரண்டியால் கிளறி விடணுங்க. இப்போ நான் இதெல்லாம் தாளித்து எடுத்து ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, கடைசியாக இதுக்கு நல்ல ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தய பொடி சேருங்கங்க. ஆல்ரெடி நான் வெந்தய பொடி வறுத்து வீட்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊறுகாய், புளி சாதம், மாங்காய் சாதம், எலுமிச்சை சாதம்லாம் பண்ணும்போது இந்த வெந்தய பொடி நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் வெந்தய பொடி. நீங்கள் இதுக்கு வெந்தய பொடி நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை லைட்டாக செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு நம்ம தாளிக்கிறதுனால திருப்பி கடுகு பொடி போடணுங்கிற அவசியம் இல்லை. சில பேர் போடுறாங்க, போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. கடுகும் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் கடுகையும் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. ஓகே, நான் இதோட அளவுகளையெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து இந்த நார்த்தங்காய் ஊறுகாயை போடுங்கங்க. ஓகே, இப்போ நான் இதெல்லாம் தாளித்து எடுத்து ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் குவிச்சு அளந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் காரம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணி கலந்துக்கலாங்க.
அதுமாரி உப்பும் அதே மாதிரி தான். எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஊறுகாயில் உப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம வாயில் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் ஊற ஊற சரியாக வருங்க. இப்போ இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் நல்ல ஒரு டீஸ்பூன் கடுகை வெடிக்க விட்டுட்டு இதோட சேர்க்க போகிறேங்க. இப்போ பாருங்கங்க, கடுகு வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை அப்படியே சூடாக இந்த ஊறுகாயில் எடுத்து ஊற்றிட வேண்டியதாங்க. இப்போ பாருங்க, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சூப்பராக. எப்பயுமேங்க ஊறுகாயெல்லாம் வந்து நல்ல பீங்காஞ்சாடி, கண்ணாடி ஜாடி, இந்த மாதிரி மண் சட்டி, இந்த மாதிரிலாம் செய்யுங்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். சில்வர் பாத்திரத்துலேயோ பித்தளை பாத்திரத்துலேயோ எதுலேயும் செய்யாதீங்க. நீங்கள் உப்பை போட்டு இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில், பித்தளை பாத்திரத்தில், அலுமினிய பாத்திரத்துலலாம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அந்த உப்பு பூரா பாத்திரத்தில் போய் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு அந்த பித்தளையோட அந்த கெமிக்கல், அலுமினியத்தோட கெமிக்கல், சில்வரோட கெமிக்கல் இதெல்லாம் இந்த ஊறுகாயில் இறங்கிடுங்க. ஸோ அதனால் ஊறுகாயங்க கல் சட்டி, பீங்காய், கண்ணாடி, இந்த மாதிரி மண் சட்டி இதிலையே தயார் பண்ணுங்கள். அதிலே நீங்கள் ஊறுகாயை அப்படியே வச்சு ஊற ஊற இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான, நல்ல டேஸ்டான, ட்ரெடிஷ்னலான, அருமையான நார்த்தங்காய் ஊறுகாய் தயார் பண்ணியாச்சுங்க. நீங்கள் இந்த நார்த்தங்காயை ஒரு 5 days 7 days 9 daysன்னு இந்த வெயிலில் உப்போடு சேர்த்து ஊற வைக்க தாங்க அந்த ஊறுகாயோட டேஸ்ட்டே ரொம்ப பிரமாதமாக அவ்வளோ அருமையாக வருங்க. ஸோ உங்களுக்கு இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்றதை நான் செஞ்சு காமிச்சிட்டேன். நீங்களும் சீசனில் தான் செய்யணும்னு இல்லாமல், சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வீடுகள்லையோ இல்லை யாராவது கொண்டாந்து கொடுத்தாலோ, இல்லை காய்கறிக்காரவங்க, கீரைக்காரவங்கன்னு யார்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கனாலும் உடனே அந்த நார்த்தங்காயை நறுக்கி இதேமாரி தயார் செஞ்சு சூப்பராக ஊறுகாயை ரெடி பண்ணி சாப்பிடுங்கங்க. வருஷக்கணக்கானாலும் வீணாக போகாதுங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. பாய்.